அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பர் சவுக்கு சங்கரை இந்த தமிழ்நாடு காவல்துறை அராஜக முறையில் கைது பண்ணியிருக்கு அப்படி நம்ம சொல்லவே மாட்டோம். சவுக்கு சங்கருடைய கைதை நம்ம என்றைக்குமே நியாயப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு செய்த அநீதிக்கு தெரியுமா, அவர் அடிக்கிறது, சிறையில் போய் கொடுமைப்படுத்துறது, இதை நம்ம கண்டிக்கிறோம். அதே மாதிரி அவர் கூட நேர்காணல் கொடுத்தவர் தான் சவுக்கு சங்கர். நேர்காணல் எடுத்தவர் பெலிக்ஸ்னு ஒருத்தர், ரெட் பிக்ஸருடைய ஓனரு பெலிக்ஸு. அவரை இந்த அரசு என்ன பண்ணதான் வழக்கில் அவரை சேர்த்து அவரையும் கைது பண்ணுது. இப்போ கூடுதலாக என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காவல்துறைக்கு நம்ம நண்பர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நல்லாவும் இருக்கும் அந்த பேர் ஏவல்துறைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல மாட்டோம், காவல்துறை ஏவல்துறைன்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெலிக்ஸை போய் ஏதோ ஒரு தேடப்படும் குற்றவாளி மாதிரி எங்கே போய் கண்டுபிடிக்காங்கன்னா, நேராக போயிட்டாங்க டெல்லிக்கு. போய் அங்கே இருந்து 2 நாள் கழித்து நேற்று காலையில் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாருமே தெரியும். இப்போ அவர் மீது வழக்கு போட்டாச்சு, சிறைக்கே போயிட்டாருங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் சவுக்கு சங்கர் பேசினதை அப்படியே எடுத்து போட்டார், வெட்டாமல் போட்டார், ஊடகத்தின் அறத்தை மீறிட்டார். சரி, ரைட்டு. ஒரு பக்கத்தில் அவர் நீங்கள் வழக்கில் சேர்த்துட்டீங்க, அதை கூட ஏற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போட்டுக்கிறது டிஃபர்மேஷன் வழக்கு தான், அவதூறு வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அவதூறுக்கு உடந்தையாக இருந்தன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்க வீட்டுல இருந்து என்ன எடுத்தாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க வெச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டோம். ப்ளீஸ் சார், எனக்கு நிறைய பயம் இருக்குது சார். நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க சார். I know how we are good, okay? இல்ல, how many of you will enter my house? No, I cannot expect all of you to enter the house. You just tell how many of you are coming. காவல்துறை அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை பண்ணுதுங்க. எங்கள் அவதூறு வழக்குக்கு எங்கேயாச்சும் இந்த லாஜிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காமனை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு அவதூறு வழக்கு போட்டவங்களுடைய வீட்டுக்கு போய் சோதனை பண்ண வேண்டிய அவசியம் எந்த இதுக்கு வந்திருக்கு? யார் ஏற்படுத்தின அந்த அவசியத்தை? சவுக்கு சங்கர் நீங்கள் கஞ்சா வழக்கு போடுறீங்க, சரி, அவர் கஞ்சா குடிச்சிருக்காரு, ரிப்போர்ட் வரப்போகுது, சோதனை பண்ணிருக்கு, ரிப்போர்ட் வரப்போது, நீங்களே பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ரைட்டு. அதனாலே சவுக்கு சங்கர் வீட்டுக்கு நீங்கள் கஞ்சாவை தேடி நீங்கள் பேருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பெலிக்ஸ் நீங்கள் அந்த இதில் அரெஸ்ட் பண்ணலாம். அவதூறு சவுக்கு சங்கரை பேசியிருக்காரு, அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்காரு, அதுதானே வழக்கு. இப்போ இதுக்கு எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண போயிருக்கிறாங்க? பெலிக்ஸனுடைய மனைவி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒருத்தங்க படித்தாங்கன்னா என்ன ஆகும் என்பதற்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பெலிக்ஸ் அவர்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க. காவல்துறை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க போலீஸ்காரங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இல்லை தெருக்கு வந்துட்டாலே ஒட்டுமொத்த பேர் கூடிடுவாங்க. அச்சோ போலீஸ் வந்துட்டு, அச்சோ என்ன செய்யணும் தெரியலை, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சட்டையை கட்டி ஒருத்தர் நிற்பான், தெருக்கு ஒருத்தர் நிற்பான், துண்டை மட்டும் வச்சுக்கிடுவான், சாரத்தை கட்டிக்கிட்டு. அவன் தான் இந்த ஊருக்கு வதந்தி முழுக்க 4 தான் பேசுவாங்களாம், அவன் தான். அந்த அப்படியே பயந்து நம்ம ஆட்கள் ஆனால் அந்த காவல்துறை வரும்போது அந்த முறையாக நீங்கள் ஆர்டர் வாங்கி வந்ததுலேருந்து செக் பண்ணி பார்த்ததுலேருந்து எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வரப்போகிறீங்க, நீங்கள் இனத்தை உள்ள போய் வச்சாங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விகள் நியாயமானது. ஏன்னா அப்படியும் சில காவல்துறை அதிகாரிகள் செய்வதற்கு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏவல்துறையாக சில பேர் சொல்கிறாங்களா, அதற்கு இணையாக செய்வதற்கு ஆட்கள் இருக்குது. நான் சொல்லலைங்க, அமைச்சர் KN நேரு பேசியிருக்காருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே வந்திருக்கிறவர் டிஎஸ்பி ஆகியிருக்கிறார். எங்களுடைய SI அவர் எனக்கு செக்யூரிட்டி எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர். இன்றைக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும், குற்றவாளியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆளும் தெரியும். எனவே நான் அதற்கு மேல் அவரை சொல்ல விரும்பவில்லை. அவர் எங்களோடு வளர்ந்தவர், அதனால் அதுக்கு மேலே சொல்ல விரும்ப. அப்போ இப்படி ஆட்கள் இருக்கும்போது கேனர் சொல்கிற மாதிரி அப்போ சில காவல்துறை அதிகாரிகள் பெலிக்ஸுக்கு தொடர்பு இருக்குது கஞ்சா வழக்கில் சொல்லி உள்ளே வைக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்போ ஒருத்தங்களுக்கு படிப்பின் மூலமாக சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா, குறிப்பாக சமூகத்தின் மீது ஒரு விவரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாங்க. இதுதான் இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி நமக்கு ஒன்று எழுதுங்க.
என்னென்னா ஒரு வருஷம் இருக்குமா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், சில பேர் மறந்துருக்கலாம். அண்ணன் சீமானவர்கள் வந்து பத்திரிக்கையாளர் தப்பாக பேசிட்டான்னு சொல்லி ஒரு 32 அமைப்புகள், இந்த 32 அமைப்புகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 32 அமைப்புகள் அப்படி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்றா நின்று போர்க்கொடி பிடிச்சி சீமானவர்களை மன்னிப்பு கேட்க வேணும்னு சொல்லி பயங்கரமான முறையில் பேசினாங்க. இப்போ செய்தியாளர் ஊடகவியலாக இருக்கக்கூடிய ரெட்பிக்ஸுடைய நிறுவனர் பெலிக்ஸு சீமானன் பேசினது ஒரு யூடியூப்பரை ஒருத்தர் தான் பேசினார். அவன் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காண்டி பேசினான், அது அண்ணன் தப்பாக கூட பேசலை. அதுக்கு பொங்கி எழுந்தவங்க யூடியூப்பில் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை எடுத்து போட்டு முதல்ல அழுத்தலம் போட்டிருப்பாங்க தெரியுமா. அதாவது சீமானனாக இருக்கலாம், இந்த திருமாவளவனாக இருக்கலாம், இப்படி பல பேருடைய பேச்சுக்களை கொண்டு போய் சேர்த்ததில் ரெட்பிக்ஸுடைய அந்த யூடியூப்பில் மிக முதன்மையான ஒன்றாக இருந்துச்சுன்னா 9 வருஷத்துக்கு முன்னே கூட்டி அந்த சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இயங்கலை. இன்றைக்கி எல்லோரும் கேமரா கொண்டு வந்து லைவ் மாற்றி போடுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வருவதற்கு முன்னக்கூட்டியே 9 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை யூடியூப்பில் கொண்டு போய் சேர்த்த ஒரு நிறுவனம் தான் ரெட்பிக்ஸு. அப்போது இந்த ரெட்பிக்ஸினுடைய ஓனரை கூட பெலிக்ஸை வந்து இந்த அரசு வந்து என்ன பண்ணுது, கைது பண்ணுது. வீட்டிற்கு என்ன பண்ணுறாங்க, சோதனைக்கு போகிறாங்க. அப்போ இந்த 32 அமைப்புகள் இப்போ ஏன் வாய் மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அப்போ இவர்கள் வந்து நடுநிலைவாதிகள் கிடையாது. இவர்கள் வந்து காசை வாங்கிக்கிட்டு கமுக்கமாக இவங்களுடைய ஊரில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, என்ன உன் புடம் நிறைஞ்சிட்டுமாங்கல்லாம், அதை வயிறு நிறைஞ்சிட்டுமாங்க. அந்த மாதிரி அவன் புடம் நிறைஞ்சா போதும் நினைக்கக்கூடியவங்க தான் மே 17 இயக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி. ஏன்னா அவரெல்லாம் மாஸ்க்கு போட்டு அப்படி கட்சிப்பை கட்டி திருடமாக நின்னாருங்க. எத்தனை அமைப்புகள் கொந்தளிச்சு நின்னாங்க. செய்தியாளர் பேசிட்டாருங்க, அவர் தப்பாக பேசிட்டாருங்க, எல்லாம் பேசினாங்கல்ல. இன்றைக்கி எங்கே போனாங்க? ஒருத்தர் கூட ரெட்பிக்ஸினுடைய பெலிக்ஸராண்ட வந்து அரெஸ்ட் பண்ணதை ஒரு ஆள் கூட பேசலைங்க. இந்த சங்கத்தமிழை மட்டும் பேசியிருக்காரு. நல்லவர். விசிக கட்சிக்குன்னே நல்லவராக அர்த்தம் இருக்காருன்னா சங்கத்தமிழை மட்டும்தான். வன்னியரசு மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப நல்ல மனசுக்கு பட்டதை நேரடியாக பேசிடுவார். இன்னும் வன்னியரசு மாதிரி முட்டு கொடுக்க மாட்டார். என்ன கருத்தோ அந்த கருத்தை மானங்கட்டை கூட்டில் இருக்காமங்க, மானங்கட்டை கூட்டில் அங்கே இருக்குங்க, மானங்கட்டை தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான் அந்த சங்கத்தமிழர். அப்போது அவர் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அப்பைக்காக பேசிகிட்டு இருக்கார். சீமான்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரற்றின் குரல் எங்கே போச்சு? ரெட்பிக்ஸினுடைய ஓனர் பெலிக்ஸுக்காக எங்கே பேசினார் குரற்றின் குரல்? இப்போ இதே மாதிரி செந்தில்வேலுடைய ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் பேசிட்டாருங்க, மோடியை பற்றியே தப்பாக பேசிட்டாருங்க. பேச போகும்போது பேசின இடத்துல குறிப்பாக செந்தில்வேலு இது மாதிரி கட் பண்ணாமல் போட்டார்னா இவர் வந்து ஒரு வழக்கில் உள்ள சேர்த்து பேசுறீங்க, அப்போது நம்ம தான் பேசுவோம். அப்போ நம்ம பேசுவோம். ஏன் காரணம் என்ன? வளர்ப்பு. அப்படிப்பட்ட வளர்ப்பு. என்ன வளர்ப்பு? சீமானனுடைய வளர்ப்பு. தமிழ் தேசியம் என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு எல்லாருமே பகையாளி தான், ஆனால் எதிரிக்கு கூட போருக்கு வரும்போது நான் அவன் வெறுங்கிற சண்டை போடணும், நான் வாழை சண்டை போடணுங்கிற அறத்தை நமக்கு வந்து எங்கேயுமே போதிக்கலை நம்ம தமிழ் தேச அரசியல். இந்த திராவிடியா பசங்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் என்ன சொல்லுதுன்னா, தமிழர்கள் வந்து வெறுங்கையில் வரணும், ஒன்றுமே இல்லாமல். நாங்கள் கட்சி வச்சுருப்போம், இந்த பக்கத்து ஆரியர் சொல்ல எங்கிட்ட இராணுவம் இருக்குது, சிபிஐ இருக்குது, நாங்கள் வந்து எண்ணெயை நாங்கள் ரைடு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரியன் சொல்லும். திராவிடர் என்ன சொல்கிறாங்க, எங்களோட போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, எங்ககிட்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, எஸ்ஏ இருக்கிறாங்க, டிஎஸ்பி இருக்கிறாங்க, நாங்களும் உங்களை வந்து சும்மா விட மாட்டோங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த அறம் நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே விடவே மாட்டோம். அதுதான் தமிழ் தேசிய அரசியலுக்கும் இந்த திராவிடிய அரசுக்கும் ஆரிய அரசுக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு. இப்போ பெலிக்ஸருடைய கைதை வந்து இந்த 32 அமைப்புகளும் வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இப்போவாச்சும் கொஞ்சம் பேசுங்கடா, தயவு செய்து பேசுங்கடா. வாயை மூடி இருந்துகிட்டு இருக்கீங்க. நாளைக்கு 32 அமைப்புகளிலிருந்து ஒருத்தன் திமுக எதிராக நீங்கள் பேச மாட்டா தெரியும். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுக கட்சியை பற்றி. அதுவும் குறிப்பாக முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பற்றி நல்லா தெரிய போய் தான் ஒட்டுமொத்த பேர் என்னவா போயிட்டாங்க, அண்டாலேருந்து பல உருவங்களை மாறி போவதற்கு இதான் முதன்மையான காரணம். இப்போ இந்த அமைப்புகளாவது பெலிக்ஸுக்காவது பேசுங்க, அவ்வளோதான் சொல்ல வரோம். ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒருத்தர் இந்த அச்சுறுத்தத்தை கொடுக்கறது வந்து
உத்தரப்பிரதேசத்தில் கூட இன்றைக்கி நடந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜாகிருக்கு பேசுவாங்க, அவர் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடியவருங்க, அவரை வந்து மோடி அரசு வந்து இரும்புகரை கொண்டு அறக்க பார்க்குறதுக்குன்னு பேசுவாங்க. கண்ணு முன்னாடி பெலிச்சு அடிபட்டு நடக்காரு, போட்டு வதைக்கு இந்த தமிழ்நாடு அரசு பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஊடக அறம். இவர்கள்லாம் நடுநிலைவாதின்னு பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இவர்கள் தான் நாட்டிற்கு பிடித்த சாபக்கேடு. இந்த சாபங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும். அது உருவாயிட்டாலே திமுக ஆட்டோமேட்டிக்காக புதக்குழிக்கு போயிடும். பெலிக்ஸ் பக்கத்தில் நிற்போம். பெலிக்ஸ் மீது எந்த தவறும் கிடையாது. அவர் செய்ததில் மிகப்பெரிய தவறு சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்தது. அதை தவறு எதுவுமே கிடையாது. அதை கட் பண்ணி போட்டிருக்கணும், அதை தவறிட்டார். அதற்கான தண்டனையாக பார்த்திங்கன்னா சிறைக்கு போனால் கூட பரவாயில்ல, அவதூறு வழக்கு போட்டு வீட்டுக்கு சோதனைக்கு போது இந்த தமிழ்நாடு காவல்துறை. இது வந்து எனக்கு அதிகாரம் இருக்குது என்கின்ற மெதப்பில் அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மெதப்பை 26 ஓச்சி கட்டணும். இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.